பொங்கல் பரிசாக இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வீடு 5000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுவதாகவும் இதனை தீபாவளி என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. தமிழகத்தில் தீபாவளியும் பொங்கலும் மிகப்பெரிய திருவிழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருது. இந்த ஆண்டு தீபாவளி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியும், பொங்கல் திருவிழா 2026 ஜனவரி 14ஆம் தேதியும் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில தான் தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும்னு பிரதமர் மோடி சுதந்திர தினத்துல பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாரு. அதன்படி ஜிஎஸ்டி வரி பாதி அளவுல குறைக்கப்படுகின்றனர். மக்களின் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் 28% வரி விதிக்கப்பட்ட நிலையில தான் வரி இனி 8% குறைக்கப்படும்னு, எனவே அத்தியாவசிய பொருட்களின் விலையும் மிக கணிசமாக குறையணும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. இதற்கிடையே தான் வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாத தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில அதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே பொங்கல் திருவிழாவானது வர இருக்கிறது. வருகின்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் கடந்த சில மாதங்களாகவே ஏராளமான திட்டங்களை அறிவிச்சு முதல்வர் அவர்கள் அன்றையிலிருந்து தொடங்கிட்டு வராரு. இதன் ஒரு பாதையாக தான் வருகின்ற பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 5000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கவும் முடிவு செய்திருக்குது. தமிழகம் முழுவதும் 2,20,00,000 ரேஷன் கார்டுகள் இருந்த நிலையில கடந்த அதிமுக ஆட்சியில ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ரொக்க பரிசாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டிருந்துச்சு. இதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு முதற்கட்டமாக 1000 ரூபாய் பரிசு வழங்கி இருந்துச்சு. பின்னர் 1000 ரூபாய் பரிசும் நிறுத்தப்பட்டிருக்கு. பதிலுக்கு 1 கிலோ பச்சரிசியும், 1 கிலோ சர்க்கரையும், ஒரு முழு கரும்பும் ஆகியவை மட்டுமே வழங்கப்பட்டு வருது. இந்த நிலையில தான் வருகின்ற பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 5000 ரூபாய் பரிசு வழங்கவும் அரசு முடிவு எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதற்காக 10,000 கோடி ரூபாய் செலவாகும்னு கணக்கிடப்பட்டு நிதியும் ஒதுக்கிடப்பட்டு இது சம்பந்தமாக திட்ட பணிகளும் நடைபெற்று வருது. இந்த நிலையில வருகின்ற பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் 5000 ரூபாயும் பரிசு வழங்க அரசு முடிவு செய்திருக்கு. இதற்காக 10,000 கோடி ரூபாய் செலவாகும்னு கணக்கிடப்பட்டு நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக திட்ட பணிகளும் நடைபெற்று வருகிறது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு மற்றும் இலவச வேட்டி சேலை ஆகியவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரொக்க பணம் கையில் 5000 கிடைப்பதால இந்த ஆண்டு பொங்கல் திருவிழா பட்டி தொட்டி எங்கும் கோலாகலமாக நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு. பொங்கல் பரிசுக்கான இந்த அறிவிப்பை தீபாவளி தினத்தன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாகவே நடைபெற்று வருது. ஏற்கனவே தீபாவளி பரிசாக பொங்கல் பரிசு அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டு வருது.